ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். சேது வந்துட்டு எலெக்ஷன் சம்பந்தமா அவங்க அப்பா கிட்ட அப்புறமா அவங்க அண்ணா கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப சாவித்ரி பரபரப்பா ஓடி வராங்க. சேது சேது என்ன நடக்குதுன்னு பாத்துக்கோ சேது அப்படிங்கிறாங்க. என்னாச்சு, எதுக்கு இப்படி பதட்டமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கும்போது, தமிழ்ச்செல்வி வந்து எலெக்ஷன்ல நிக்கிறாளாமா, அதுவும் நீ நிக்கிற அதே தொகுதியில உனக்கு எதிரா நிக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. அவ எப்படி நிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேக்குறாங்க. ஆமா, இந்த மகளிர் குழுன்னு சொல்லிட்டு ஒரு இது வச்சிருக்காங்களா, ஒரு இயக்கம் வச்சிருக்காங்கல்ல, அந்த இயக்கத்தோட வேட்பாளரா தான் தமிழ்ச்செல்வி நிக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப சேது யோசிக்கிறாரு. அதாவது நம்ம சொன்னனால தான் இவ வேணும்னே இப்படி நிக்கிறா. வேணா நீ எனக்கு ஆப்போசிட்டா நின்னு ஜெயிச்சு காட்டுன்னு சொன்னோம் இல்லையா, அதனால தான் இப்படி பண்றா, திமிர் பிடிச்சோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்காரு. அப்புறமா வந்துட்டு தமிழ்ச்செல்வி எல்லாத்தையுமே சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்படி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களோட கொள்கைகள்ல, அதாவது குடிச்சிட்டு வைஃப வந்து அடிச்சு விரட்டுறவங்க, வைஃப பிரிஞ்சு இருக்கிறவங்க, தேவையில்லாத பிரச்சனை பண்றாங்களே அந்த மாதிரி ஆட்கள் அப்படிங்கிற மாதிரி கொள்கையெல்லாம் போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு சேதுவுக்கு டென்ஷன் ஆயிருது. என்ன நான் நான் என்ன குடிச்சிட்டு அவளை இது பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணாட்ட கேட்கறாங்க. அப்ப இல்லப்பா, பொதுவான கொள்கைன்னு போட்டிருக்காங்க அப்படின்னு அப்படியே அவங்க அண்ணன். ஆனா சேது இது யோசிக்கல. அவ என்னதான் பிரச்சாரம் பண்றான்னு பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரச்சாரம் பண்ற இடத்துக்கு போறாங்க. தமிழ்ச்செல்வி பிரச்சாரம் பண்ற இடத்துக்கு. அந்த இடத்துல அவங்களோட அந்த லட்சுமி மேடம் இருக்காங்களே, அவங்களோட கட்சியோட தலைவி, இயக்கத்தோட தலைவி, அவங்க வந்து தமிழ்ச்செல்வி வந்து போராட்ட குணம் உள்ளவங்க, கஷ்டப்பட்டு இப்ப வந்து நான் எம்பிபிஎஸ் படிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு அப்புறமும் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பொண்ணு தான் எங்களுக்கு இந்த மாதிரி நிக்கணும் வேட்பாளரா அப்படின்னு சொல்லி கேட்டோம். அதுக்கு சரின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா தமிழ்ச்செல்வி சொல்றாங்க, எனக்கே வந்துட்டு குழந்தை திருமணம் நடக்க இருந்துச்சு. அதை தடுத்து நிறுத்ததுக்காக நான் கஷ்டப்பட்டு போலீஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணேன். அப்புறமா வேற வழி இல்லாம கல்யாணம் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப சேதுவுக்கு கஷ்டமாயிருது. அதாவது நம்மளுக்கு அகைன்ஸ்டா தான் சொல்றா, அவ கஷ்டப்பட்டோம் அப்படி இப்படின்லாம் சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு கோவமா யோசிச்சுட்டு இருக்காரு. இப்படி வந்து நம்ம வீட்டை விட்டு விரட்டிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசி பேசி பரிதாப ஓட்டே வாங்கிருவா போலவே அப்படிங்கிற மாதிரி சேது யோசிச்சுட்டு இருக்காரு. இவளை ஜெயிக்க விடாம பண்ணணும்னா நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணாட்ட பேசிட்டு இருக்காரு. ஆனா இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு ஜென்ரலா பொண்ணுங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வரும் அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க பேசுற எல்லாமே சேதுவுக்கு வந்துட்டு அவ சேதுவை தான் பேசுறா அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.